டெய்லி முகத்தை க்ளீன் பண்ண நான் என்னடா செய்ய? இப்படியா மொட்டை எடுப்பீங்க? கால் நகத்தெல்லாம் நீட்டா கட் பண்ணிட்டீங்க. முடிய ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் முடிச்சு விடுங்க. போதும், நான் குளிருது, நான் தோட்டி கொடுங்க சீக்கிரம் ப்ளீஸ். வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லியோங்கிற இந்த ஷிட்ஸு பற்றி தான். இந்த ஷிட்ஸு ஆல்ரெடி நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம க்ரூமிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸை க்ளீன் பண்ணி சைஸை மட்டும் குறைக்க சொல்லியிருக்காங்க. ஃபர் சைஸை மட்டும் நம்மளை ஒர்க்குக்கு எடுத்தாச்சு. இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஸோ வந்து நம்ம வந்து எவ்வளோக்கெவ்வளோ நீட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ நீட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ நான் என்றைக்குமே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபேஸுக்கு போக மாட்டேன். ஏன்னா பழகுன டாகாக இருந்தாலும் சரி, புதுசாக இருக்கிற டாகாக இருந்தாலும் சரி, எடுத்தோடனே ஃபேஸுக்கு போனால் டாக்ஸ் வந்து ரொம்பவும் பயப்படுவாங்க. அது வந்து அவங்களுடைய நேச்சர். ஸோ நம்ம என்றைக்குமே வந்து ஃபஸ்ட்டு பாடியை ஃபுல்லாக முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கழுத்துக்கிட்டக்க அப்படியே அந்த ஃபேஸுக்கு போவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு டாகாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே வந்தவங்களாக இருந்தாலும் சரி, நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ பார்த்தா தெரியும், நான் கால்கள் எல்லாத்தையும் நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, காலில் அந்த அண்டர் ஆர்ம்ஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி காலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் வந்து கொஞ்சம் கட்டிகள் சேர்ந்துருந்தது. அதை மட்டும் நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அண்ட் ஃபேஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் இப்போ பார்த்தா தெரியும், அந்த ஃபேஸ் கிட்டக்கெல்லாம் ரொம்ப கட்டியாக சிக்கிச்சிக்காக இருந்தது. ஸோ நீங்கள் ஷிட்ஸூஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா ரெகுலராக சொல்கிறது தான், நமக்கு எப்படி ஃபேஸ் வாஷ் அப்படின்னு ஒன்று இருக்கோ, முகத்தை எப்படி சுத்தமாக பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி ஷிட்ஸூஸ்க்கும் ரெகுலராக ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். கண்ணை தொடச்சி விடுங்க, வாயை சுற்றிலும் தொடச்சி விடுங்க. ஏன்னா அவங்க வந்து சாப்பிட்ற ஃபுட்ஸு இதெல்லாம் வந்து பிசு பிசுன்னு உள்ளேயே ஒட்டிக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம அந்த விஷயங்களில் வந்து நீட் பண்ணி ஆகணும். நிறைய பேர் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து பாஸ்லாம் க்ளீன் பண்ணுவாங்க, ஆனால் ஃபேஸ் எல்லாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு என்றைக்குமே வந்து ஃபேஸை சுற்றி க்ளீன் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. முக்கியமாக பார்த்தா கண்ணை வந்து தொடச்சிடுங்க. ஏன்னா ஷிட்ஸூஸ் வந்து கண் எப்போவுமே ஒழுகிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து கண்ணீரை வந்து நீட்டாக தொடச்சி விடுங்க. இவங்களெல்லாம் நல்லா குளிப்பட்ட ஆரம்பிச்சிச்சு. இவருக்கு தண்ணி மட்டும்தான் பிடிக்காது. தண்ணி தலையில் பட்டால் போதும், உடம்பு ஃபுல்லாக ஒளிப்பு விட்டுருவார். நல்ல வேலையாக இப்போ ஷாம்பு போடுறதுக்கு அமைதியாக இருக்கார் பாருங்க. நல்லா தேய்ச்சி விட்டோன்னே அடுத்து பிறகு தண்ணி போட்டு வாஷ் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒளிப்பி வெளியே தள்ளி விடுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவர். ஆனால் நல்ல குட் பாய்ங்க, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டார், அமைதியாக இருப்பார். கத்த கூட மாட்டாருங்க, அந்த மாதிரி இது. முறைக்க கூட மாட்டார் நம்மளை, அந்த மாதிரி இருப்பார். நல்லா துவட்டிட்டு நல்லா ப்ளோ ட்ரையர் போட்டு விட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு பெர்ஃப்யூம் ஸ்ப்ரேலாம் அடித்து அவரை வந்து வீட்டுக்கு கிளப்ப போகிறோம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஷிட்ஸூஸில் நிறைய பேர் இப்போ பார்க்குறோம் 6 பின்னாடி வந்து 5 நெயில்ஸோட வருது. அந்த மாதிரி 5 நெயில்ஸ்லாம் வந்ததுன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதை நெயிலும் கட் பண்ணுங்கள், இல்லாட்டினா வந்து அது வந்து சிவியர் இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம் கைஸ். பாய்.